வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 2025ஆம் ஆண்டினுடைய முதல் மாதமாக காணப்பட்ட ஜனவரி மாதம் முடிவடைஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி பிறந்திருக்கு. ஆண்டினுடைய ரொம்பவே குறுகிய நாட்களை உடைய மாதம் அப்படின்ற ஒரு பெருமை இந்த பிப்ரவரி மாதத்துக்கு இருக்குது. மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் முக்கியமாக நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளானது நடைபெற இருக்குது. ஸோ மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் கிரகமும் சூரியன் கிரகத்தினுடைய பயிற்சியும் ஏற்பட இருக்குது. ஸோ பிப்ரவரி 4லேருந்தே பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கும்பராசிக்கு மாற போகிறாரு. 26ஆம் தேதி மீன ராசிக்கு மீண்டும் இவர் பிரவேசமாவார். மற்றும் ஒரு பயிற்சியாக இருக்கக்கூடியதுனா சூரியன் பயிற்சி. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்குள்ளே பயிற்சியாக போகிறாரு. இதைத் தொடர்ந்து சந்திரனுடைய பயிற்சி தினந்தோறுமே இருக்க போகுது. மேலும் சனி பகவான சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்காரு. இவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்குள்ளே பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயிற்சியை அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம்தான். அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கையில் ரிஷபத்தில் குரு பகவானும், முதனத்தில் செவ்வாய் வக்ர நிலையிலும், கன்னியில் கேது பகவானும், மகர ராசியில் புதாதித்ய யோகமும், கும்பத்தில் சனி பகவானும், மூல திரிகோண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றும் இருக்க போகிறாரு. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் மிதுனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களானது அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய பயிற்சிகளின் அடிப்படையில் தான் பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே குறிப்பிட்ட அளவு கால இடைவெளிகள் அப்படிங்கிறது இருக்கும், தனித்துவமான தன்மைகளானது காணப்படும். ஸோ இதை வைத்து தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஏற்பட போகுது. ஸோ அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள மிதுனராசி நேயர்களுக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் பெறப்போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான். ஸோ புதன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல அமர்ந்து தன்னுடைய மாதத்தை துவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ராசியில் செவ்வாய் பகவான் ஏற்கனவே இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வக்ரமாக வேறு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகள் அனைத்துமே மிதுன ராசி என்பவர்களுக்கு வெற்றி அடைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்யுங்க. குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது. 8ல் புதன் இருப்பதை தடையாக நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு மடைமாற்றமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது மிக மிக நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ராசியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ சனி ராசியில் இருக்கும் பொழுது ஆன்லைன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க, வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வருமானம் இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா செய்திகளையுமே நீங்கள் நம்ப விடக்கூடாதுங்க. ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். ஆன்லைன் மோசடி, நம்பிக்கையில மோசடி, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குது. ஸோ கவனத்தோடு இருங்க. மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதியில் இருந்து உருவாகக்கூடிய இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உறுதிப்படுத்தி கொடுக்கு. ஸோ அதனால் மிதுனராசி என்பர்கள் எல்லா விஷயத்துலேயும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காமல் கவனமாக செயல்படுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பொருளினுடைய தரத்திற்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். புதன் பகவான் 10வது இடத்துல உட்காரக்கூடிய தருணம் 26ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. ஸோ 26ஆம் தேதியிலிருந்து யோகமான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். அதற்கு இடைப்பட்ட நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படலாம். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. மேலும் இந்த மாதத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சபலத்தோடு காணப்பட போகிறாரு. ஸோ சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப சுபமான ஒரு கிரகம். அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. கண்டிப்பாக வியாபாரத்தில் நல்ல ஒரு செம்மையான ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே தான் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் திடீர் பண வரவுகள் எல்லாம் ஏற்படும். சம்பள உயர்வு வேணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க, அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்காம கூட போயிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு சம்பள உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும்.
பிறந்திருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு அட்டகாசமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த டைமில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வை பார்க்கக்கூடிய ராசிகளில் மிதுன ராசினியர்களாகிய நீங்களும் ஒருவர் அப்படின்றத மறந்துடாதீங்க. எல்லா வகையிலுமே மாற்றங்களை நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய மாற்றங்கள் மிக மிக அபரிவிதமான மாற்றங்களாக இருக்குங்க. ஸோ குடும்பத்திற்காக நிறைய செலவுகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. மேலும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான மாற்றத்தையும் நீங்கள் இந்த டைமில் வந்து பெறலாம். வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நல்ல வேலை, நல்ல சம்பளம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி போன்ற உறவுகளும் சிறப்பாக இருக்கும். அதோடு இல்லைங்க, இந்த டைமில் மனைவி மகள் வழியில் நிறைய செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களுடைய மகள் சம்மந்தமாக நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க. இந்த காலகட்டங்களில் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் ஒருவேளை சுப செலவுகளாக இருக்குது அப்படின்னா அந்த செலவுகளை செய்யறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தயங்கவே கூடாதுங்க. துணிந்து வந்து செலவு செய்யுங்க. பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கிறாரு, அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் நிச்சயமாக வரும். அதனால் இது விரயம் ஆகுதே அப்படின்ற பொழுதிலுமே கூட மனைவி மகளுக்காக நீங்கள் ஆடை அணிகலன்கள், வீட்டுக்கான பொருட்கள் வாங்குவது இது போன்ற விஷயங்களும் வந்து காணப்படும். மேலும் இந்த நாட்களில் மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியவான்களாக வந்து இருப்பாங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அடுத்த கட்ட கல்வியை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். மல்டிநேஷ்னல் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ பெரிய வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா விஷயத்துலேயும் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கான சான்ஸ்லாம் வேணும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல விதமான பொருள் வரவுகள் எல்லாம் ஏற்படும். பலருக்கும் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் குறைபாடு, பிபி தொந்தரவு, செரிமான தொந்தரவு இது போல் உடல் ரீதியான பிரச்சனைகளும் இந்த டைமில் ஏற்பட இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது நல்ல கவனம் எடுத்துக்கோங்க. நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுவது, சரியான நேரத்தில் உறங்குவது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூத்த சகோதரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ பிரச்சனைகள் பெரிதாகாமல் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படாது. இந்த நாட்களில் சொத்து பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா தவறாமல் தொடர்ந்து நீங்கள் வேல்மாறல் வந்து படிச்சுட்டு வாங்க. முருகனுடைய ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகுங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யலாம். இது உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எண்ணிய விஷயங்கள் அனைத்துமே வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை மட்டுமே மிதுனராசி என்பர்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து அடைய இருக்கீங்க. ஸோ இதில் வந்து மாற்று கருத்துக்கள் எதுவும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண தடையில் இருக்கக்கூடியவங்க இது போல் எல்லா விஷயமே வந்து இப்போ கிளியராக போகுதுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேட்டுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுமே ஒரு சுப நிகழ்ச்சிகளாகவே இருக்கும் அப்படின்றதில் மாற்று கருத்தே கிடையாது. மேலும் இந்த காலகட்டங்களில் மிதுனராசி என்பர்களே உங்களுடைய பொருளாதார வளம் எப்படி இருக்கும், உங்களுடைய நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறதுக்கு உதவியாக இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கையில் எப்போதுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நிறைய வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமிங்காக இந்த டைமை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யணும், ஏதாவது ஒரு வகையில் நாம்ளே வந்து முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அகலக்கால் வைக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் நல்ல ஒரு பலன்களை அடையணும், இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் காஞ்சியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும்.
இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் முதல ராசி அன்பர்களாகி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் காஞ்சியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ பதிவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.